தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்கி நூற்றாண்டு பேசும் 4 சாதனை நமது வடக்கு மாவட்டம் பழங்கானத்தம் பகுதியில் சாதனை விளக்குவத பொதுக்கூட்டை தலைமை வகிக்கின்ற அருமை அண்ணன் எஸ்.என். சுதனன் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய அண்ணன் ராஜேசன் அவர்களே, வேல்முருகன் அவர்களே, சவுந்தரராஜன் அவர்களே, அண்ணன் தனச்செல்வன் அவர்களே, வீரகணேசன் அவர்களே, நண்பர் மதி வெங்கடேஷ் அவர்களே, ஹரிசங்கர் அவர்களே, ராமலட்சுமி அவர்களே, அம்சரேணி சோபியா ராஜாத்தி அவர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகை தரும் நமது இனமான தலைவர் இதயத்தில் பத்திரமாய் இருக்கும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் ஒற்றை சொல் இந்த ஒட்டுமொத்தமாக அடிமையுன்று கொண்ட தமிழகத்தை வீறு கொண்டு எழுத செய்தது இன்றோடு 4 ஆண்டு ஆகிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்கள் அனைத்தும் காமராஜர் அரசு, பேரறிஞர் அண்ணா அரசு, டாக்டர் கலைஞர் அரசு, எம்ஜிஆர் அரசு என்றுதான் கூறுவார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இது திராவிட மாடல் அரசு என்ற ஒற்றை சிந்தாதத்தால் கொள்கையின் ஆட்சி நடத்துகின்ற கொட்படுத்திக் கொண்டவர் நம்ம இனமான தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ எல்லாரும் பார்க்குறீங்க, மதுரையில் மீனாட்சி அம்மன் திருக்கோயில் திருக்கல்யாணம் நடந்துச்சு. மதுரையை மீனாட்சி தான் அரசியாக இருக்கிறது தான் எல்லாரும் விரும்புவாங்க. தமிழ்நாட்டையவே தளபதியார் அப்பா ஸ்டாலின் அவர்கள் தாயுள்ளமாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா பெண்களும் அதிகமாக இருக்கீங்க. உங்களுக்கு வீட்டில் வேலை பார்க்குறீங்க, கணவனுக்கு சமையல் பண்ணுறீங்க, பிள்ளையை பார்த்துக்கிறீங்க, வயசான பெண்கள்லாம் பார்த்துக்கிறீங்க. அவ்வளோ பேரை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கான உரிமை தொகையை தாயுள்ளத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கிறது தான் நமது இனமான தலைவர் அவர்கள். இதுவரைக்கும் 1.5 கோடி பேர் கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 கோடி பேருக்கு அடுத்து இந்த நிதியாண்டில் கொடுத்து ஒரு விட்டு போட்ட பேர்களுக்கு அடுத்து கொடுங்க. இன்னும் புதுசாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஹஸ்பண்ட் பிரச்சனை, கணவனால் வீட்டில் சண்டை போடுறாங்க, வீட்டில் கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ரேஷன் கார்டு தரல அப்படின்னா தலைவர் அவர் ஜிஓ போட்டிருக்காங்க. அந்த லோக்கல் தாசில்தாரும் விவோவும் சேர்ந்து அவங்க சரி பார்த்து அவங்களுக்கு ஓகே பண்ணிட்டு அவங்களுக்கு 1000 ரூபாய். அப்படி ஒரு உன்னத தலைவன் தான் நம்மளுடைய தலைவர். அனைவரும் இப்போ நம்ம உசிலம்பட்டியிலேருந்து ஒரு அம்மா கொய்யாக்காய் சோழநாள்லேருந்து வாழைக்காய் வெத்தலைக்காய் இங்கே வித்துட்டு திருப்பி போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்கும் பெண்களுக்கான பஸ்ஸில் மகாராணி மாதிரி போகிறாங்க. ஒவ்வொரு பெண்களும் தன் வீட்டில் எப்படி போகிறோமோ அதே மாதிரி பெண்களுக்கான இலவச பஸ் பாஸ்லேருந்து உரிமை தொகையிலேருந்து அனைத்துமே நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக பெண்களுக்கு இப்போ சுய உதவி குழு அப்படின்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழுவில் நீங்களே தயார் பண்ண பொருட்களை விற்கலாம், வாங்கலாம். அதுக்கு ஒரு துறை சேர்ந்து அந்த துறையை நம் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பெண்களுக்கான பிங்க் கலர் ஆட்டோ பார்த்திருப்பீங்க, பச்சை கலர் ஆட்டோ பார்த்திருப்பீங்க. அந்த ஆட்டோக்கு 2 லட்சம் ரூபாய். அந்த ஆட்டோக்கு 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு பேர்ல எடுத்தா 1 லட்சம் ரூபாய் ஆட்டோ. அந்த ஆட்டோ உங்களுக்கு இலவசமா தர்றாங்க. அது போக பெண்கள் +1 +2 படிச்சாங்களா, காலேஜ் பெண்கள் ஒரு வீட்டில் இருந்தா குடும்பம் முன்னேறும், சமூக முன்னேறினா அந்த தேசம் இந்த நாடு முன்னேறுன்றதுக்காக உன்னத திட்டம், டிஎன்பிசி திட்டம், யூபிஎஸ்சி திட்டம். பெண்களுக்கு முன்னாடி மாதந்தோறும் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம், மாதந்தோறும் 1000 ரூபாய் புதுமை மாணவன் திட்டம். டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறீங்களா, மாசம் 10,000 ரூபாய் நான் படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி அவர்களை இந்தியா முழுமைக்கும் தமிழக மாணவர்களை ஆளுமையிலாக செலுத்தி கொண்டிருக்கிற உன்னத தலைவன் தான் நமது தளபதியார் அவர்கள். உலகத்திலேயே ஒரு சிறந்த திட்டம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லா பெண்களும் இப்போ அரசு பள்ளி மாணவிகள்லாம் காலையில் எந்திரிச்சு பிள்ளைகள்லாம் வேலைக்கு போயிடுறாங்க, ஊரில் வேலைக்கு வயக்காடு வேலைக்கு போயிடுவாங்க, நம்ம எல்லாம் வேலைக்கு போயிடுறீங்க. உங்கள் பிள்ளைங்க வளரும் பிள்ளைங்க காலையில் சாப்பிடாம போச்சு அப்படின்னா பசியில் அந்த பிள்ளைங்க பாடத்திட்டத்தை மேலே கவனம் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி காலை உணவு திட்டம் என்ற உன்னத திட்டத்தை நமது தளபதியார் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். காலைல பருப்பும் பொங்கலும் 7 நாள் 7 விதமான சாப்பாடு. பிள்ளைகள்லாம் நல்ல மனசா சாப்பிட்டு மனசா படிக்குதுங்க, பெற்றோர் சந்தோஷமா இருக்காங்க. இந்த திட்டத்தை பார்த்து கனடா நாட்டில் இருக்க உயர் பதவியில் இருக்க வியந்து போது லண்டன் மாநகரத்தில் இந்த திட்டத்தை ஆர்டிகல் எழுதி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னத தலைவனை தான் நம்மளுடைய தளபதியார் அவர்கள். இப்போ எல்லாம் வயசானவங்க இருக்கீங்க, 50 வயசு 60 வயசு எல்லாருமே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பிபி இருக்கும், பிரஷர் இருக்கும், ரத்த கொதிப்பு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவை இல்லம் தேடி மருத்துவம். உங்களுக்கு ஏதாவது மாத்திரை வேணுமா, முதல்வர் ஸ்டாலின் மருத்துவம் இங்கே தமிழ்நாட்டில் அனைத்து இடம் இருக்கு, இங்கே பல பகுதியில் இருக்கு. வீடு தேடி உங்களுக்கு மருத்துவத்தை கொண்டிருக்கிற ஒரு உன்னத திட்டம் தான் இந்த திட்டம். இந்த போக கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன்.
எல்லாரும் மறந்துருப்பீங்க, கொரோனா என்ற கொடிய நோய் வந்து உலகம் முழுக்க தாக்குச்சு. அப்ப தமிழ்நாட்டில் தலைவர் ஆட்சி உடனே வந்துருது. வந்த உடனே கொரோனாக்காண்டி பயங்கரமா போடப்பட்டு அதை நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டுப்படுத்திட்டோம். அப்ப அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, கொரோனால இறந்து போய் அப்பா இல்லாத பிள்ளைங்களை 50,000 பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மாதம் தோறும் 2,000 ரூபாய், அவர்கள் உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து செயல்களும் நானே தந்தையாக இருந்து அனைத்தையும் செய்வேன் என்று உத்தரவாதம் அளித்த உன்னத தலைவர் தளபதியார் அவர்கள் இப்படி ஒரு பார்போற்றும் ஊர் போற்றும் அரசாட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்க வேண்டும் என்று நம்முடைய ஏற்றுக்கவில்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது, அவங்களுக்கு வந்து நீங்க மாநில கல்விக் கொள்கையிலே இந்தியாவிலேயே சிறந்து விளங்குற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. தேசிய கொள்கை கல்வியில அவங்க என்ன ஜிடிபி கொடுக்குறாங்கன்னா 48% 50% இந்தியா முழுமைக்கும் நீங்க வந்து படிக்கணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டில் 50% மேல 55-60% ஜிடிபி, அதிகப்படியான தேர்ச்சி, அதிகப்படியான கல்விக் கொள்கையே இங்க இருக்கு. எங்களை ஃபாலோ பண்ணாலே போதும். எங்களை ஃபாலோ பண்ணி தான் இங்க குஜராத் மாடலோ டெல்லியில மாடலோ எல்லா மாடலும் நடந்திருக்கு. இதை என்னைக்காவது எடப்பாடி அரசு கனவுல கூட நினைச்சு பார்த்திருப்பாங்களா? இப்படி ஒரு திட்டம், இப்படி ஒரு மகிமை, இப்படி ஒரு விஷயத்தை அடுத்த கட்ட தலைமுறைக்கும் கொண்டு வந்து செலுத்தணும் என்னைக்காவது கனவில் எடப்பாடி இந்த சங்கி கூட்டம் என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்குமா? வந்தவனே கலைஞர் நூற்றாண்டு நூலகம், ஒரு சமூகம் கல்வியால் மட்டும்தான் முன்னேறும் என்ற ஒற்றை வார்த்தைக்காக ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார் நமது தளபதியார் அவர்கள். எல்லாரும் சொல்லிக்கணும், கேரளால இருக்காங்க நாராயணகுருவை பிஜேபி ஏத்துக்கிறோம், RSS ஏத்துக்கிறோம், நாராயணகுரு எங்காலும் சொல்லி ஏத்துக்கிறோம். ஒரிசா பக்கத்துல மகாதேவ் பூலேவ எங்காலும் சொல்லி ஏத்துக்கிறோம். மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசத்தில் டாக்டர் அம்பேத்கர் எங்காலும் சொல்லி ஏத்துக்கிறோம். ஏன் அவர்களால் சுட்டுப்பட்ட நம் இடமான தேச சந்தை காந்தியை கூட, சவார்களால் கொல்லப்பட்ட காந்தியை கூட எங்க தலைவனால் ஏத்துக்கிற முடியும் சொல்லி பிஜேபி ஏத்துக்குச்சு. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு கிழவன் ஒரு உன்னத தலைவரை சொல்வது போல மகாத்மா காந்தியை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கிழவன் 96 வயது வரைக்கும் கையில் தடியோட அவருடைய ஐடியாலஜி, கடவுள் இல்ல நீ தப்பா சொல்ற, மதத்தின் மேல நீ அரசியல் பண்ற அப்படின்னு சொல்லி பெரியாரை எந்த காலமும் இந்த சங்கி கூட்டத்தால், இந்த RSS சங் பரிவாரார், இந்த நாக்பூரின் கூட்டத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உன்னத இயக்கத்தின் கொள்கையாக இந்த இயக்கம் பார்போற்றும் அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களை புரிஞ்சு கொள்ளணும். எடப்பாடி பத்தி இங்க கவலையே இல்ல. அடுத்து ஒரு ஆள் வந்துட்டாரு, வாட் ப்ரோ, ஒய் ப்ரோ, ப்ரோ நீ 21வது பிளேடு ப்ரோ, சேவிங் பண்ணுவோம்ல பிளேடு, அது 21வது பிளேடு தான் இந்த வரலக்க ப்ரோ. ப்ரோ இதுக்கு முன்னாடி இங்க ராஜாஜி வந்துட்டார், காமராஜர் வந்துட்டார், காமராஜர் வந்துட்டார், பக்சோலோ வந்துட்டாரு, எத்தனையோ தலைவர்கள் இந்த திமுக வீழ்த்தணும். யாருமே இங்க வீழ்த்த, எந்த தலைவர் சொன்னது போல இந்த திமுகவை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது என்று கூறி வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி நினைக்கிறேன்.